வணக்கம். அர்ச்சகர் விக்னேஷ் 29/5/2026 இன்று 2 பக்தர்கள் அந்த தூண் பின்னாடி நிற்காங்களா கருப்பு சட்டை போட்டு, அந்த பக்தர்கள் வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க. அதை பார்த்து விக்னேஷ் அந்த பக்தர்கள் ஏன் நிற்காங்க, எதுக்கு நிற்காங்கன்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவங்கள நிற்க விடாமல் மன உளைச்சல் ஏற்படுத்தி அங்கே உள்ள அதிகாரிக்கு, செக்யூரிட்டிக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு அந்த 2 பக்தர்கள் ஏன் மாஸ்க் போட்டிருக்காங்க, எதுக்கு நிற்காங்க அப்படின்னு சொல்லி பயத்தில் அந்த 2 நபர்களையும் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திட்டாரு. கோயில் நிர்வாகம் மற்றும் செக்யூரிட்டி துணையுடன் எவ்வளோக்குள்ள அராஜகம் பாருங்க. சாமானிய பக்தர் வந்து சுதந்திரமாக அதில் நிற்க முடியல. இந்த மாதிரி தான் இருக்குது நிர்வாகம் பாருங்க. அந்த ஒரு மாஸ்க் போட்டுருக்காங்களா, அவங்க தான் அந்த சாமி கும்பிட வந்த பக்தர்கள் எதுக்கு என்ன காரணத்துக்காக அதில் நிற்காங்க. அது அவரை நிற்க விடாமல் அந்த இடத்துல உள்ள எல்லா நிர்வாகத்தில் உள்ள எல்லா ஆளையும் ஃபோன் போட்டு வர சொல்லி உடனே அந்த பக்தர்களை அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திட்டாரு. இது வந்து அவருடைய அதிகார திமிருன்னு தான் சொல்லணும். 100 தரிசனத்தில் கட்டணம் செலுத்தாமல் போயிருந்தேன். அப்போ விக்னேஷ் என்ற அர்ச்சகர் வந்து அங்கே மாஸ்க் போட்டு 2 பக்தர்கள் நின்றுருந்தாங்க. அது வந்து நேற்று நியூஸ் சேனலில் 2000 ரூபா வாங்கினதாக ஒரு நியூஸ் வந்தது. நியூஸுக்கு அடுத்த நாள் இந்த நபர்கள் 2 பேர் சந்தேகமாக நிற்பதனால மாஸ்க் போட்டு நிற்கிறதுனால அந்த 2 நபர்களையும் விக்னேஷ் அவர்கள் யாருக்கெல்லாமோ கால் பண்ணி அவரோட ஃப்ரெண்டு, செக்யூரிட்டி, மற்ற சக பணியாளர்கள் எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு உடனே அந்த 2 பக்தர்களையும் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திட்டாரு. இது வந்து எப்படின்னா ஜனநாயக படுகொலை மாதிரி தெரியுது. எப்படின்னா ஒரு சுதந்திரம் கிடையாது. ஒரு ரெண்டு பக்தர்கள் வந்து நின்று அதில் பேச முடியல. விக்னேஷ் அவர்கள் வந்து அராஜகமாக செயல்படுறாரு. இதுக்கு முன்னாடி என்னோட மொபைலை 2 முறை அப்பியிருக்காரு. அப்பி என்னோட ஆதார வீடியோ, ஃபோட்டோ, வீடியோ எல்லாத்தையும் அழிச்சிருக்காரு. அழித்து எனக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்காரு. 2வது தடவை செல்லு பிடுங்கும்போது என்னோட மொபைலை தரல. காவல் நிலையத்தில் புகார் பண்ணும்போதும் புகார் எடுக்கலை. அதே நிகழ்வு தான் இன்றைக்கும் நடந்திருக்கு. 2 பக்தர்கள் வந்து அந்த கோயில் முன்னாடி நின்று பேசியிருக்காங்க. மாஸ்க் போட்டிருக்காங்க. பக்தர்களை வந்து வழிமறைச்சு கூப்பிட்றாங்களா அர்ச்சகர், அது வந்து வீடியோ எடுத்துடக்கூடாது என்பதற்காக அந்த 2 இளைஞர்களையும் பக்தர்களையும் அந்த இடத்த விட்டு அராஜகமாக அப்புறப்படுத்திருக்காரு அதிகாரியை கொண்டு. இது வந்து விக்னேஷ் அவர்களின் அதிகார திமுறை தான் காட்டுது. ஏன்னா விஐபி லைன் அந்த முக்கியமான விஐபிகளை கூட்டு செல்றதும் அவர் தான். எப்படின்னா அந்த சண்முகலாஸ் கேட்டு வழியாக நேர விஐபியை கூட்டு போய் அந்த மத்தி கேட்டு வழியாக கதவை திறக்கிறது வரைக்கும் முழு அதிகாரம் கொடுத்துருக்காங்க கோயில் நிர்வாகம் அவருக்கு. ஆனால் வெளியே இவ்வளோக்குள்ள அராஜகமாக செயல்படுறாரு. அந்த செக்யூரிட்டியை வந்து முருகா அந்த கேட்ட தர அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த செக்யூரிட்டி எதுவுமே சொல்லாமல் திறந்து விடுறாரு. மத்திய கேட்டு வழியாக 50 விஐபி போகிறாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா அராஜகமாக இருக்குது. விக்னேஷ் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இன்னைக்கு 2 இளைஞர்கள் மன உளைச்சல் ஏற்படுத்துகிற மாதிரி அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்தி அனுப்பியிருக்காரு. சந்தேகம் மேற்கொண்டு ஏன்னா அர்ச்சகர் பேசுகிறத வீடியோ எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அச்சத்தில் அந்த இடத்த விட்டு அந்த 2 பக்தர்களையும் அப்புறப்படுத்துனாங்க. நான் அதை 100 தரிசனத்தில் போயிட்டு இருக்கும்போது நான் பார்த்து அந்த வீடியோ வந்து இதில் சேர்த்துருக்கேன். அதையும் பாருங்கள். பொது தரிசனத்துலையும் சென்றிருந்தேன். அப்போ வந்து அது வழியாக பாத யாத்திரை பக்தர்கள் என்ற பெயரில் வந்து நிறைய விஐபி சேர்ந்தாங்க. அதில் ஒரு பக்தர்கிட்ட கேட்கும்போது எவ்வளோ கொடுத்து வந்தீங்கன்னு கேட்கும்போது அவர் 500 ரூபா சொன்னார். அதனால் 500 ரூபா விஐபி நிறைய பேர் இன்றைக்கி உள்ளே அனுப்பியிருக்காங்க. 2 பக்தர்களுக்கு மன உளைச்சலுக்கு காரணமாக இருந்திருக்காரு. தமிழக வெற்றி கழக முதல்வர் விஜய் அவர்கள் இதில் கவனம் செலுத்தி விஐபி தரிசனத்தை முழுமையாக ரத்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இது வந்து சாமானிய பக்தர்கள் வந்து பொது தரிசனத்தில் தரிசனம் செய்ய முடியல. ஏன்னா பொது தரிசனத்தில் வந்து ஒவ்வொரு ஆளாக தான் போக முடியுது. ஆனால் விஐபி வந்து 3 பேராக அந்த பொது தரிசனத்துக்குள்ளே இணைக்காங்க. அப்போ 3 பேராக அந்த மொத்தமாக பொது தரிசனத்துக்குள்ளே இணைக்கும் போது சாமானிய பொது தரிசன பக்தர் வந்து எப்படி நிம்மதியாக சாமி கும்பிட முடியும்? விரைந்து நடவடிக்கை தேவை. இந்து முன்னணி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.